3வது தம்ப்நெயில அவர் கோபப்படுற மாதிரியோ இல்லைன்னா பயப்படுற மாதிரியோ ஃபேஸை வச்சிருக்கலாம் மிஸ்டர் பீஸ்ட். ஆனால் ஏன் ஸ்மைல் பண்ணுற மாதிரி வச்சாரு? 1,00,000 rupees அப்படின்னு மேலே பெருசாக போட்டிருக்காங்களா? ஆனால் இது யாருக்கு உண்டான வீடியோ? above 30 ஏஜோ above 40 ஏஜ் கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான வீடியோ இது வந்து. நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவுக்கு 1000 வியூஸ் போகிறதுக்கும் 1 மில்லியன் வியூஸ் போகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இந்த தம்ப்நெயில் தான் உண்டாக்கும். ஓகே சரி. ஆனால் இது நிறைய பிகினர்ஸுக்கு தெரியறதே இல்லை. ஓகே ஓகே. ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்போ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிற அந்த 3 விஷயங்கள் என்னது தம்ப்நெயிலில் பேசிக்கா அப்படின்றத நான் ஒன்றா சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து பேசிக்ஸ் தான். நம்மளோட பெய்டு யூடியூப் கைடன்ஸை பொறுத்தளவுக்கு இதுலேயே நிறைய இன்டெப்த்தான விஷயங்களை நான் டீச் பண்ணுறேன். சரி சரி சரி. நீங்கள் பண்ண தம்ப்நெயில் இது. ஸோ இதை வந்து இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கியிருக்கலாம், இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த வீடியோவுக்கு இன்னும் வியூஸ் அதிகப்படுத்தணும்னா இந்த தம்ப்நெயிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ தம்ப்நெயிலுக்கு பேசிக்காக 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. பார்த்த உடனே எமோஷன்ஸை வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. 2வது கியூரியாசிட்டி அப்படின்றது தம்ப்நெயிலில் வரணும். 3வது ஸ்க்ரோல் பண்ணுற ஆடியன்ஸ். யூடியூப்னாலே நிறைய பேர் ஸ்க்ரோல் தான் பண்ணுவாங்க, என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஸ்க்ரோல் பண்ணுற ஆடியன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய மெயின் கோலாகவே இருக்கணும். இந்த தம்ப்நெயிலை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன், 100% ஒரு தம்ப்நெயில் வரணும் அப்படின்னா அதில் பேசிக்ஸாக வரக்கூடிய விஷயங்களில் எமோஷன் 35% இருக்கணும், கியூரியாசிட்டி 55% வரைக்கும் இருக்கணும், ஸ்க்ரோல் ஸ்டாப் பண்ணுற எலமெண்ட்ஸ் வந்து 15% இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயம், எமோஷன்ஸை இந்த தம்ப்நெயிலில் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்களுமே உங்கள் யூடியூப் சேனலை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போவே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண நல்ல விஷயம் உங்களுடைய ஃபேஸ் ஆட் பண்ணது. ஓகே ஓகே. நான் அதான் தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சேன் நான். நீங்கள் பண்ண நல்ல விஷயம் வந்து ஃபேஸ் ஆட் பண்ணது தான். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு புதுமையான ஹியூமன் ஃபேஸ் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆகும். அந்த தம்ப்நெயிலை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அது என்ன வீடியோப்பான்னு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நம்ம இதை தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எமோஷன்ஸை வந்து ரைஸ் பண்ணணும். ஓகே. இப்போது நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்கன்னா, கனடாவில் தமிழ் குடும்பங்கள் தவற விடாத விஷயம் அப்படின்னு இன்சூரன்ஸை பற்றி போடலான் இருக்கீங்க. கரெக்ட். ஸோ அதுக்காக தான் இந்த தம்ப்நெயிலை நீங்களாக ஓனாக ஒரு பிகினராக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் பண்ண தம்ப்நெயிலில் வந்து இந்த ஹியூமன் ஃபேஸை எப்படி அட்வான்டேஜாக மாற்றுறது, இதிலேருந்து எப்படி க்யூரியாசிட்டியை ரைஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போது இந்த கான்செப்ட் ஆஃப் த தம்ப்நெயிலை பொறுத்தளவுக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குற மாதிரியோ இல்லைனா வந்து ஃபியரை க்ரியேட் பண்ணுற மாதிரியோ இல்லை நீங்கள் பண்ணுற விஷயம் தப்புப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கான்டென்ட்டே அமைய போகுது. கரெக்ட். அதில் கிளியராக இருக்கும், கான்டென்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை பேஸ் பண்ணி தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஹியூமன் ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரி ரியாக்ஷன், இல்லைனா நீங்கள் பண்ணுற இதையா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற ஃபேஸ் ரியாக்ஷன். அடுத்து ஸ்டாப் பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு கண்ணெல்லாம் பெருசாக பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரியாக்ஷன். ஓகே. கொஞ்சம் சாம்பிள்ஸ் காட்ட முடியுமா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹியூமன் ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு உண்டான சாம்பிள்ஸ் வந்து காட்டுறேன். இப்போது ஃபியர் ஹியூமன் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இமேஜஸ் நிறைய வரும். ஸோ இது வந்து ஃபியரை கிரியேட் பண்ணுற தம்ப்நெயில். இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னே தெரியாது, ஆனால் ஃபேஸை பார்க்கும்போது ஒரு எமோஷன்ஸ் உள்ளேருந்து வருதா நமக்கு. சரி. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஃபியரை கிரியேட் பண்ணுறத நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம ஒரு டிவில் பிளேஸுக்கு போகிறோம், ஒரு ஹாரர் மூவி வந்து செம்மையாக இருக்குப்பா, உண்மையிலே பயமாக இருக்கு, இல்லை நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன், அது வந்து ரொம்ப பயமாக இருக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இடத்துல ஹியூமன் ஃபேஸை ஃபியராக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எமோஷன்ஸை யூஸ் பண்ணலாம் தம்ப்நெயிலில். சரி. ஸோ ஹியூமன் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீடியோவில் என்ன பண்ண போகிறீங்க, அட்வைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அட்வைஸ் அட்வைஸ் தான் நிறைய ஹியூமன் ஃபேஸ் ரியாக்ஷன் வருதா, இந்த மாதிரி இதை பாருங்கள், இதை எக்ஸாக்டாக பாருங்கள், இதெல்லாமே அட்வைஸ் பண்ணுற ஹியூமன் ஃபேஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் வந்து 1 2 3 4th ஒன் பாருங்களேன், அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இதை பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தம்ப்நெயில் வேணுமோ அதுக்குண்டான ஃபேஸ் ரியாக்ஷனை ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீடியோவில் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி எமோஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதுதான். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா எமோஷன்ஸை எங்கேயுமே தூண்டாது பார்க்குற ஆடியன்ஸுக்கு. ஜஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ எமோஷன்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ உங்கள் தம்ப்நெயிலில் எமோஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம ஃபோட்டோ போடணுமா அல்லது ஏதாவது ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி போடலாமா? உங்கள் ஃபோட்டோ போட்டால் பெட்டர். எப்போவுமே மற்றவங்களோட ஃபோட்டோ போடுறத விட உங்களோட ஃபோட்டோவே நீங்கள் மேக்ஸிமம் தம்ப்நெயிலில் ஆட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா மச் பெட்டராக இருக்கும். அங்கே வந்து ஒரு நேச்சுராலிட்டி கிரியேட் ஆகும். ஓகே ஓகே, அதனால் சொல்கிறேன். எனக்கு சில யூடியூப் வீடியோஸில் அந்த சாம்பிள்ஸ் காட்ட முடியுமா? யூடியூப் வீடியோஸில் சரிங்களா? சிம்பிள் ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு மிஸ்டர் பீஸ்டே ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். இப்போது ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் பாருங்கள். பிராமிட்ஸ் என்னமோ ஒரு பயமான விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு வீடியோவில். ஸோ ஃபேஸ் வந்து பயப்படுற மாதிரி இருக்கா? ஆமாம். இதுக்கு ரெஃபரன்ஸ் அவர் வந்து கூகுளில் தான் பார்த்துருப்பாரு. ஓகே, எப்படிலாம் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணலாம் பயப்படுறதுக்கு அப்படின்னு. கரெக்ட். ரெண்டாவது, ஒரு பர்சன் எலிமினேட் ஆக போகிறாங்க. ஓகேங்களா? இந்த தீக்குள்ளே போடுற மாதிரி இருக்கா ரெண்டாவது தம்ப்நெயில். இங்கே வந்து கோபமாக இருக்கணும், ஆங்க்ரி வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கே மூணாவது தம்ப்நெயில் பாருங்கள். மூணாவது தம்ப்நெயிலில் அவர் கோபப்படுற மாதிரியோ இல்லைனா பயப்படுற மாதிரியோ ஃபேஸை வச்சுருக்கலாம் மிஸ்டர் பீஸ்ட். ஆனால் ஏன் ஸ்மைல் பண்ணுற மாதிரி வச்சாரு? அவருடைய டைட்டிலுக்கு மேட்ச் பண்ணுறாரு தம்ப்நெயிலை. எப்படி மேட்ச் பண்ணுறாருன்னா, ஓகே, ஃபேஸ் வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் மற்றவங்களுக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. சொல்லும்போது கொஞ்சம் காமாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஃபேஸை வச்சாலே அது ஹெல்ப் பண்ணுற மேனருக்கு ஈக்குவல் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஃபேஸ் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு தம்ப்நெயிலில் எமோஷன்ஸை உங்களால் 35% வரைக்கும் கொண்டு வர முடியும். ஓகே, இதில் இவர் வந்து ஜஸ்ட் பிக்சர் மட்டுமே கொடுத்துருக்காருல்ல, ஒரு வேர்டிங்ஸே கொடுக்கலையா? ஆமாம், தம்ப்நெயிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேர்டிங்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி பிக்சர் மூலியமாகவே உங்களால் சொல்ல வர்ற விஷயத்த கரெக்டாக இவர் மூலியமாக சொல்ல முடியும், இதே மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் இதை. ஆனால் ஒரு சில வீடியோவுக்கு தம்ப்நெயிலுக்கு எழுதினாதான் கரெக்டாக வரும்னா எழுதி தான் ஆகணும். ஸோ இப்போ எமோஷன்ஸை வந்து சரி பண்ணியாச்சா? அவங்க தம்ப்நெயிலில் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா 35% சரியாயிருச்சா? சரி. இப்போ ரெண்டாவது 55% வரைக்கும் கியூரியாசிட்டி அப்படின்றத பில்ட் பண்ணணும் நீங்கள் எழுதுகிற வேர்டிங்ஸை வச்சு. ஓகே, சரி. கியூரியாசிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று விஷுவலாக ரைஸ் பண்ணுறது கியூரியாசிட்டியை, இல்லைனா வேர்டிங்ஸ் மூலியமாக ரைஸ் பண்ணுறது. விஷுவலாக ரைஸ் பண்ணுறதுக்கு மிஸ்டர் பீஸ்ட் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். நீங்கள் சொன்ன மாதிரி விஷுவலாக பேஸ் பண்ணியே கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுவார். த டே 1 டே 11 இங்கே வந்து என்ன கியூரியாசிட்டி அப்படி ரைஸ் ஆகுது? டே 1 டே 71ல் சர்வைவ்டு 100 days இன் நியூக்ளியர் பங்க்ஸ் அப்படின்னா ஓகே, டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் லைனை வச்சு இங்கே கியூரியாசிட்டி தம்ப்நெயிலில் பில்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டே 1 டே 71. அப்போ டே 1லேருந்து டே 71 வரைக்கும் அப்படி என்ன நடக்கும் உள்ள, ஏன் இந்த மாதிரி அடியெலாம் பட்டிருக்கு, அப்போ உண்மையிலே டேஞ்சரான பிளேஸ் அது வந்து அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆடியன்ஸோட க்யூரியாசிட்டியை ரைஸ் பண்ணுறாரு.
ம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து கியூரியாசிட்டி பில்ட் ஆகுது. ஸோ எழுதுனா தான் கியூரியாசிட்டி மோஸ்ட்லி பில்ட் ஆகும். இல்லைனா இந்த விஷுவல் காமிக்கிறாரு பார்த்தீங்களா? கேவ் அப்படின்னு. ஸோ கேவ்னா இதுவரைக்கும் மக்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த கேவ் இந்த மாதிரி கேவ் எல்லாம். ஸோ இது எப்படிப்பா இருக்கும்? இங்கே போய் சர்வே பண்ண முடியுமா? அப்படின்றத பார்க்கறதுக்கு கூட ஆடியன்ஸ் கிளிக் பண்ணுவாங்க கியூரியாசிட்டியை. சரி. ஆனால் எல்லாருனாலையும் மிஸ்டர் பீஸ்ட் ஆக முடியாது. இன்ஃபேக்ட் அவர் பண்ணுற தம்ப்நெயில் மாதிரிலாம். பட் நம்ம எப்படி கியூரியாசிட்டியை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா வேர்டிங்ஸ் மூலியமா கியூரியாசிட்டியை ரைஸ் பண்ண முடியும். சரி. இப்போ நீங்க இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி வீடியோ போட போறீங்க அப்படின்னா மக்கள் இதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்றாங்க, என்ன தப்பு பண்றாங்கன்னு யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்சூரன்ஸில் பணத்தை போடாமல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதிகமான பணத்தை நான் சேமித்து வைக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அதிகமாக சேவ் பண்ணுறதை விட கொஞ்சம் இன்சூரன்ஸ்லையுமே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அதில் போட்டால் உங்களுடைய ஹெல்த்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஸோ இங்கே ஆடியன்ஸ் நார்மலாக பண்ணுற விஷயம் என்னது, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் பணத்தை சேமிப்பாங்க இன்சூரன்ஸில் போடாமல். அவங்கள நீங்கள் இன்சூரன்ஸ் அட்வைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டோன்ட் சேவ் மோர் மணி, இல்லைன்னா தமிழில் எழுதணும்னா பணத்தை அதிகமாக சேமிக்காதீங்க சரி அப்படின்னு தம்ப்நெயிலில் நல்லா போல்டாக எழுதணும். ஆனால் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, பணத்தை அதிகமாக சேமிக்க தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை ஆப்போசிட் ரியாக்ஷனில் சொல்ல போகிறீங்க இந்த இடத்துல, பணத்தை அதிகமாக சேமிக்காதீங்க அப்படின்னு. அப்போது உங்களுடைய ஃபேஸ் அந்த இடத்துல ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து டோன்ட் சேவ் மோர் மணி அப்படின்னு போட்டிங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அதை படிக்கும்போது அவங்களுக்கு கியூரியாசிட்டி ரைஸ் ஆகும். ஏன் இவங்க பணத்தை சேமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ அதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ இப்போ பணத்தை வந்து இவர் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ரிச் பீப்புள் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரிச் பீப்புள் ஹவு வாண்ட் டு பி ரிச், நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா பணத்தை சேமிக்காதீங்க அப்படின்றது தான் இவங்களுடைய கான்செப்ட். அப்போது இவங்க வந்து தம்ப்நெயில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், சேவ் மணி வேணாம், மணியை சேவ் பண்ணாதீங்க அதிகமாக அப்படின்றத சொல்ல வர்றாரு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எழுதும்போது ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஏன் சேமிக்கக்கூடாது, அப்படி சேமித்தா நம்ம பணம் என்ன ஆகும், வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகிட்டு இந்த தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ணுவாங்க. இல்லை எழுதுகிற விஷயமும் கண்டென்ட்டும் ப்ராப்பராக நீங்கள் சொல்ல வர்ற விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி மேட்ச் ஆகணும். தம்ப்நெயில் ஒரு கான்செப்ட்லையும் நீங்கள் சொல்ல போகிற வீடியோ ஒரு கான்செப்ட்லையும் இருக்கவே கூடாது. ரெண்டுமே ரிலவெண்ட்டாக மேட்ச் ஆகணும். அப்போ தான் அது வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு வீடியோக்குமே மாறும் கியூரியாசிட்டி ரைஸ் பண்ணுறது. இதை பேஸ் பண்ணி தான் கியூரியாசிட்டி ரைஸ் பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொரு வீடியோக்குமே மாறுபடும். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்க்ரோல் ஸ்டாப். நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பெரிய பெரிய நம்பர் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, பெரிய பெரிய நம்பர் யூஸ் நம்பரோ மணின்ற கான்செப்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே அந்த இடத்துல ஸ்க்ரோல் வந்து ஸ்டாப் ஆகும். அதாவது ஸ்க்ரோல் ஸ்டாப் பண்ணுறதுன்னா என்னது, இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆடியன்ஸை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண வச்சாதான் அவங்க உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஸோ ஸ்க்ரோல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேசிக்காக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ரூல் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸை கொடுக்கறது. ஓகேங்களா, அட்ராக்டிவ் கலர்ஸ் கொடுத்தோம்னா நம்மளோட கண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ராக்டிவான கலர் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகும் அந்த இடத்துல. ஓகேங்களா, அதனால் கலர்ஸ் வந்து அதிகமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. கலர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு தம்ப்நெயிலில் 3 ஆட் பண்ணால் போதும். சரி, ஓகே. அதுவுமே கான்ட்ராஸ்டான கலராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கலர் ஒயிட்டுமே மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்களேன், க்ரீன் எல்லோ, அதுக்கு கான்ட்ராஸ்டான கலர் ரெட்டு, அதுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளூ, அந்த மாதிரி எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கலர்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸாக்டாக தெரியணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1 lakh rupees அப்படின்னு மேலே பெருசாக போட்டிருக்காங்களா.
ஆனால் இது யாருக்கு உண்டான வீடியோ? அபோவ் 30 ஏஜோ அபோவ் 40 ஏஜ் கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான வீடியோ இது வந்து. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு 1 லேக் அப்படின்றது பெருசாக இருக்கும். ஸோ நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு எந்த கவுண்ட் ஆஃப் மணி பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை மேலே போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்கள ஸ்க்ரோல் ஸ்டாப் பண்ண வைக்கலாம். அவங்க டிசையர், ஓகேங்களா, ஸ்க்ரோல் ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க டிசையரையோ ரிசல்ட்டையோ காமிச்சு அவங்கள ஸ்டாப் பண்ணலாம் நம்ம தம்ப்நெயில்ல.